ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ரொம்பவே சத்துக்கள் நிறைந்த நெல்லிக்காய் கேசரி ரொம்ப டேஸ்டியாகவும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரியும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி புளிப்பாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அதை சாப்பிட மாட்டாங்க. நெல்லிக்காய் நம்ம இது போல் ஸ்வீட்டாக செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக அதில் உள்ள சத்துக்கள் அனைத்தும் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ நமக்கு நெல்லிக்காய் இந்த மாதிரி மரத்தில் ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சாலும் சரி, அல்லது நம்ம கடைகளில் கிடைச்சாலும் சரி, நம்ம வாங்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா இப்போலாம் கழுவி எடுத்துக்கணும் 2-3 டைம் தண்ணியில். ஸோ இதுக்கப்புறமே இதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம பருப்பு கடையிறோம் இல்லையா, மத்து, அதில் இது ஒரு நெல்லிக்காயை ஒவ்வொன்றா எடுத்து வச்சு நம்ம ஒவ்வொரு ஃப்ரெஷ்ஷாக நம்ம இந்த மாதிரி இப்படி தட்டி விட்டோம்னா அது நல்லா அந்த சதைப்பகுதி கொட்டை தனியாக அது தனியாக வந்துடும். ஸோ நம்ம அப்போ அந்த நம்ம எல்லாத்தையும் இது போல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு காட்டுறேன். ஸோ பாருங்கள், இது போல் சதைப்பகுதியை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு இது நமக்கு தேவையில்லை. இதுக்கப்புறமே நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நெல்லிக்காயில் பார்த்திங்கன்னா கால்சியம் சத்து நிறையாவே இருக்குது. அதே போல் இரும்பு சத்து, அப்புறம் வைட்டமின் சி, அப்புறமா வைட்டமின் இ, நிறைய சத்துக்கள் இருக்குது இதில். அதுக்கப்புறம் நார்ச்சத்து நிறையா இருக்குது. நெல்லிக்காய் கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இது குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே நிறைய சாப்பிட்லாம். ஆனால் இப்போலாம் புளிப்பாக இருக்கிறதுனால அது நிறைய குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இது போல் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம நெய்யில் முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம். வறுத்துட்டு நம்ம இதில் 1 கப் ரவை, அந்த 1 கப் ரவையும் நம்ம நல்லா இதில் வறுத்துக்கலாம். இப்போ வறுத்துட்டு ஸோ நல்லா வறுத்ததுக்கப்புறமே நம்ம அந்த நெல்லிக்காய் அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா, அதையும் இதுலேயே சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ஒரு நிமிஷம் நல்லா அதிலே வறுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா நமக்கு 1 கப் ரவைக்கு பார்த்திங்கன்னா 3 கப்பு தண்ணி அதுலேருந்து நம்ம ஊற்றிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நெல்லிக்காய் கேசரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது உடம்புக்கு. அதுபோல் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கரை ஒரு 3/4 கப் சேர்த்திக்கலாம். இந்த பதத்தில் சர்க்கரை சேர்த்திக்கலாம். நான் சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா நல்லா வெந்ததுக்கப்புறமே நம்ம நெய் வேணும்னா ஊற்றிக்கலாம் இதுலேயே. ஸோ நல்லா கலரி விட்டு அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சுக்கிற முந்திரி திராட்சையும் இதிலே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இது சத்துக்கள் நிறைந்த இந்த கேசரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே விரும்பி குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் சாப்பிடுவாங்க. எல்லா விதமான சத்துக்களும் நமக்கு கிடைக்கும். கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.